பிரியமானவர்களே, தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து 1 யோவான் நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த வாரத்திலே நாம் இந்த நிருபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இதனுடைய 2ஆம் அதிகாரத்தின் 15 முதற்கொண்டு 17 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் தியானித்தோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதற்கொண்டு 17 இருக்கின்ற வசனத்திலே The love that God hates, தேவன் வெறுக்கக்கூடிய அன்பு என்ற தலைப்பிலே தான் அந்த விஷயங்களை நாம் தியானித்தோம். அதிலே 3 குறிப்புகளை நாம் அந்த நாளில் தியானித்தோம். ஒருவேளை ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தி எக்ஸ்க்ளூசிவ் நேச்சர் ஆஃப் ட்ரூ லவ், உண்மையாக இருக்கின்ற தனித்துவமான அந்த அன்பினுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை முதலாவதாக நாம் தியானித்தோம். அதன் பின்பதாக இரண்டாவதாக ஈவில்னஸ் ஆஃப் த வேர்ல்ட்லினஸ், உலக பிரகாரமாகுவதனுடைய தன்மையின் பொல்லாப்பு அல்லது அதனுடைய தீமைகள் என்ன என்பதை 16வது வசனத்தினுடைய அடிப்படையில நாம் தியானித்தோம். அதிலேதான் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய 3 விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே இதிலே மூன்றாவதாக எண்ட் ரிவார்ட், அதனுடைய முடிவாக இருக்கக்கூடிய பிரதிபலன் என்ன என்பதை பற்றி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் அடிப்படையிலே நித்திய ஜீவன் அவர்களுக்கு உண்டு, அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்பதை இங்கே இவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதோடு நாம் கடைசி வாரத்திலே அல்லது கடந்த வாரத்திலே நாம் அதனை தியானித்தோம். இன்றைக்கு நாம் அதனை தொடர்ந்து இருக்கக்கூடிய 18வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்குமாக இருக்கின்ற ஒரு நீண்ட ஒரு பகுதியைத்தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம். From verse 18 down to verse 27. இந்த பகுதி நீங்கள் வாசிக்கும் பொழுது இன்றைக்கு முழுவதும் இதனை முடிக்க முடியுமா என்று தெரியவில்லை. முடிந்தவரையாக இன்றைக்கு நாம் இதனை கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இல்லாத பட்சத்திலே நாம் அடுத்த வாரத்திலும் இதனை தொடர்ந்து நாம் தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 18வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு புதிய ஒரு நபர் நம் முன்பதாக அறிமுகமாகின்றதை நாம் காண முடியும். இதுவரைக்குமாக நீங்கள் சிந்தித்து வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய அல்லது உலகத்தாரிடமிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கண்களின் இச்சையினாலே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், வெளிப்புறமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சபைக்குள்ளாக பிரவேசித்து அவர்களுடைய ஒற்றுமையையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் அவர்களை பாவத்தை விளைச் செய்யக்கூடிய தன்மைகளை குறிப்பிட்டு நாம் தியானித்தோம். Until this passage or until the verse 17, it talks about something that comes from outside. Then it is attacking the assembly of God. But from verse 18, ஆனால் 18வது வசனம் துவங்கி நீங்கள் அதனை வாசிக்கும் பொழுது இவர்களுக்கு வெளிப்புறமாக இருந்த பிரச்சனைகள் அல்ல, மாறாக திருச்சபைக்குள்ளாகவே பிரச்சனைகள் எழும்பக்கூடியதை நாம் காண முடியும். ஏனென்றால் 18வது வசனத்திலிருந்து நீங்கள் கீழே வாசித்து வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு நபர், the one person who was introduced from verse 18 is none other than the Antichrist. எதிர் கிறிஸ்து அல்லது அந்தி கிறிஸ்து என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நபரை குறிப்பிட்டு நீங்கள் 18வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்க முடியும். ஆகவே இந்த குறிப்பிட்ட வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பின்னணி, இந்த குறிப்பிட்ட வசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவதற்காக இருக்கக்கூடிய பின்னணி என்ன என்பதை பற்றி நாம் முன்பதாகவே கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நம்புகின்றேன். இந்த வேத பாடத்தினுடைய அறிமுகத்திலே நான் சொன்னது போல இவர்களுடைய ஞானவாத கொள்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னவென்றால், they denied the true humanity and the fullness of deity of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிபூர்ணமான மனுஷீகத்தன்மையையும் பரிபூர்ணமான இறைத்தன்மையையும் அவர்கள் முழுவதுமாக நிராகரித்தார்கள். ஏதாவது ஒன்றைத்தான் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், இரண்டுமே ஒரு மனுஷனுக்குள் எப்படி இருக்க முடியும் என்று சொல்லி இவர்கள் நிராகரித்து இவர்கள் ஜனங்கள் மத்தியிலே செயல்பட்டு ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றி எழுதப்பட்ட சத்தியங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்ட ஜீவ வார்த்தைக்கும் புறம்பாக இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். அது நிமித்தமாகத்தான் இந்த குறிப்பிட்ட 18வது வசனம் துவங்கி நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த குறிப்பிட்ட நபர்களை அவர் மனதில் வைத்துக் கொண்டு இந்த வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கக்கூடிய இந்த நபர்களை மனதில் வைத்துக் கொண்டு அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த வசனங்களை எழுதுகின்றதை நாம் வாசிக்கும் பொழுது கற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, இந்த 18வது வசனம் துவங்கி 27வது வசனம் வரைக்குமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக சத்தியங்கள் இது எழுதப்பட்டிருக்கிறதை காண முடியும். அவைகளே ஒரு சிலவற்றை நான் ஒரு ஒன்லைன் ஸ்டேட்மெண்டாக நான் அதனை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அதுல வாசிக்கும் பொழுது கடைசி காலங்கள் என்பதை நீங்கள் வாசிக்க முடியும். 18வது வசனத்திலே கடைசி காலங்கள், அதே போல அந்தி கிறிஸ்துக்கள் அல்லது எதிர்கிறிஸ்துக்கள் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் குணாதிசயம் என்ன என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலருடைய உபதேசங்கள்
அதனுடைய நடவடிக்கைகள் என்ன என்பதும் அவர்கள் விசுவாசித்த பிரமாணங்கள் என்ன என்பதை பற்றியும் இவ்விடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பிதாவும் குமாரனையும் நிராகரிப்பவன் அல்லது மறுதளிப்பவனை குறிப்பிட்டும் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக அபிஷேகத்தை குறிப்பிட்டும் இவ்விடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது இந்த 1 யோவான் நிருபத்தினுடைய ஒரு கருப்பொருள் அல்லது சாராம்சம் என்பது தி அபைடிங், நிலைத்திருப்பது என்பதும் இதே 18 முதற்கொண்டு 27வது வசனம் வரைக்குமாக வாசிக்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல நமக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தமான நித்திய ஜீவனை பற்றியும் இந்த வசனங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பிட்ட வசனங்களை நாம் ஒவ்வொன்றாக தியானிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் தாமே நம்முடைய கூட பேசுவார் என்றுதான் நான் நம்புகிறேன். இந்த வேத பகுதிகளை நான் இரண்டாக பிரித்து இந்த நாளில் உங்களோட கூட தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I wanted to divide this portion from verse 18 to verse 27 into two parts, not verse by verse but as a passage. இதை வசனம் வசனமாக நான் பிரிக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. மாறாக இந்த பகுதிகளை இரண்டாக தலையங்கத்தின் கீழாக under the title, அதனுடைய தலையங்கத்தின் கீழாக நான் இரண்டாக பிரித்து இந்த நாளிலே உங்களோட கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது the personality and the presence of Antichrist, எதிர்கிறிஸ்துவனுடைய ஆழ்த்தன்மையும் அவனுடைய நடவடிக்கைகள். எதிர்கிறிஸ்துவனுடைய பர்சனாலிட்டி அந்த பிரசன்ஸ், அவனுடைய ஆழ்த்தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அது மட்டுமல்ல அவன் எந்தெந்த இடங்களிலெல்லாம் சபைகளின் மத்தியிலே வியாபித்து செயல்பட்டிருக்கிறான் என்பதை குறிப்பிட்டும் இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்க போகின்றோம். ஆகவே இரண்டாவதாக இதில் நாம் சிந்திக்க போகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த எதிர்கிறிஸ்துவுக்கு, இந்த அந்தி கிறிஸ்துவர்களுக்கு நாம் எப்படி அடையாளம் கண்டுகொண்டு நம்மை தற்காத்துக் கொள்வது? How can we identify the Antichrist and protect ourselves, protect the truth of the gospel which was revealed through the apostles? அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கென்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தெய்வீகமான சத்தியங்களை எப்படி நாம் தற்காத்துக் கொள்வது? தேவன் இந்த எதிர்கிறிஸ்துவுக்கு எதிர்த்து போராடி மேற்கொண்டு ஜெயிப்பதற்கு நமக்கென்றும் கொடுத்திருக்கக்கூடிய சில மூலாதாரங்கள் அல்லது வளங்கள் என்ன என்பதை பற்றியும் நாம் இதே பகுதியில் நாம் சிந்திக்கவிருக்கிறோம். So the personality and the presence of Antichrist and the protection that was given by God against these wiles of Satan. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியவைகளுக்கு தேவன் நமக்கென்றும் கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏன் என்பதுதான் இரண்டாவது வேத பகுதியில் வருகின்றது. ஆகவே இன்றைக்கு முதலாவதாக the personality and the presence of Antichrist. எதிர்கிறிஸ்து என்பவன் யார்? Who is this Antichrist? நான் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கின்றது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். இரண்டாவதாக 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. Without any doubt, without any confusion, Apostle John gives a very clear on-dot statement, or he places the statement point blank. நேரடியாக ஒரு நெத்தியடியை போல இந்த இரண்டு வசனத்துல வாசிக்கும் பொழுது, யார் அந்தி கிறிஸ்து என்ற ஒரு கேள்வி கேட்டால் பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பவனே அந்தி கிறிஸ்து என்று நேரடியாக சொல்லி இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே விளக்குகிறார். இந்த இரண்டு வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய குணாதிசயங்கள் என்னவென்றால், the denial of Antichrist. இதுதான், the one who denies the Lord Jesus Christ is Antichrist. அவனுடைய குணாதிசயம் என்ன? What is his personality? He will deny the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடியவனாக இருக்கிறான். இந்த இரண்டு வசனத்தை தியானிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டுள்ள முதல் விஷயம் என்னவென்றால், இங்கே கடைசி காலமாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இடத்திலே பயன்படுத்துகிறார். The word which was mentioned is the last time. Little children, it is the last time என்று இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த last time சில இடங்களில் நீங்கள் சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல வாசிக்கும் பொழுது it is the end days or the end of days, the last days, last hours, கடைசி மணி நேரங்கள் அல்லது கடைசி நாட்கள், இறுதி நாட்கள் என்றும் சில மொழியாக்கங்களில் வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அப்படியானால் இந்த கடைசி காலங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சொல்லி குறிப்பிடுவது என்ன? What is the meaning for this last time or last days that he is mentioned here? அநேக இடங்களிலே வேத பகுதியிலே, குறிப்பாக புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த கடைசி நாட்கள், கடைசி காலங்கள் என்று வருகின்றதை நீங்கள் வாசிக்க முடியும். அதனை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று தான் நம்புகின்றேன். நாம் எபிரேயர் நிருபத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அதனுடைய முதல் அதிகாரத்தின் 2வது வசனம், Hebrews chapter 1 and verse 2, அதிலே வாசிக்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களில்
hath in these last days spoken to us. பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார். அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் Acts chapter 2 verse 17 நீங்க வாசிக்கும் பொழுது in the last days it shall be that God declares, கடைசி நாட்களிலே இந்த விதமாய் நடைபெறும் என்று தேவன் அறிவிக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுதும் கூட கடைசி நாட்களிலே என்று அங்கே குறிப்பிட்டு சில சுபாவங்களை அவர் குறிப்பிடுகிறார். தற்பெருமையுள்ளவராக இருப்பார்கள் அல்லது சுயத்தை விரும்பக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி அநேக குணாதிசயங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பயன்பட்டியலிடுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுவது இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது the last days is nothing but a time period. It is not a hour, it is not a day, it is not a month or a year. இது ஒரு வருஷமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மணித்துளி அல்லது குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வருஷம் மாதம் என்ற கணக்கில்லாமல் இது இட்ஸ் அபவுட் a time period, ஒரு குறிப்பிட்ட கால அளவை குறிப்பிடுகின்றது. அப்படியானால் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் பொழுது இந்த கடைசி நாட்கள் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகையை துவங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை அல்லது ரகசிய வருகை என்ற நாட்கள் பரியந்தமாக அவர் திரும்பி வரக்கூடிய அந்த நாட்கள் பரியந்தமாக இருப்பவைகள் தான் இந்த கடைசி காலங்கள் அல்லது கடைசி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய it is a vast period of time frame from Christ's first coming and to his second coming or his return. The church has been living in this period for almost 2000 years. ஏறக்குறைய இந்த 2000 ஆண்டுகளாக தேவனுடைய திருச்சுவையாக இருக்கக்கூடிய மணவாட்டி இந்த வருஷங்கள் வாழ்ந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் யோவான் இங்கு எழுதும் பொழுது கடைசி நாட்கள் என்று அவர் வாழ்ந்த நாட்களிலேயே AD 100 அல்லது AD 95 96 இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார் என்று சொன்னால் 1900 ஆண்டுகள் கழிந்த பின்பதாக ஆஃப்டர் பாசிங் ஆஃப் 1900 years 1900 வருஷங்கள் கழிந்த பின்பு இருக்கக்கூடிய இன்றைக்கு இது கடைசி காலங்களின் கடைசி நாட்கள் என்று நாம் சொல்லலாமா? அதுவே சரியாக இருக்கும் அல்லவா? ஏனென்றால் அந்த நாட்கள் அவ்வளவு பொல்லாததாக இருப்பதை குறிப்பிட்டு அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது அந்த கடைசி நாட்களுடைய கடைசி நிமிஷங்கள் அல்லது கடைசி மணித்துளிகளிலே நாம் வாழ்ந்து வருகிறோம் என்பது மிகவும் உண்மையாக இருக்கிறது. We are living in the last hours of the last days of time that was decided and declared by the Lord himself. ஆகவே இந்த கடைசி காலங்களிலே என்ன நடைபெறுகின்றது? 18வது வசனத்திலே அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி. அப்படியானால் நீங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன? இந்த அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். You have already heard and listened to a fact or the truth that this Antichrist will come. இவன் வருவான் என்பதை பற்றி, வருகிறான் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் என்று சொல்ல அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியவன் 2 தரப்பிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The Antichrist has been mentioned in 2 aspects in New Testament. ஒன்று, எதிர்காலத்திலே அல்லது கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வருகையின் பின்பதாக வரக்கூடிய ஒருவன் இந்த எதிர் கிறிஸ்து என்பதை பற்றியும் நாம் அறிந்திருக்கிறோம். அவன் வந்து உலகத்தாரை வஞ்சித்து ஆண்டவருக்கு எதிராக அவன் போராட வேண்டும் என்றும் சொல்லி அநேகரை வஞ்சித்து இழுக்கக்கூடியவனாக இருந்து இறுதியிலே மடிந்து போகக்கூடிய ஒருவன் அவன் கடைசியாக வரக்கூடிய அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாகவே அந்த கடைசியான அந்தி கிறிஸ்து என்பவன் அவனுடைய முழுமையிலே வருவதற்கு முன்பதாகவே இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துக்கள் உலகிலே தோன்றியிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை பற்றிதான் இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். அந்த அந்தி கிறிஸ்துக்கள் யார்? There are many antichrist என்றுதான் இங்கே குறிப்பிடுகிறார். அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏனென்றால் கடைசி அந்தி கிறிஸ்துவோட கூட எதை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது 2க்கும் முற்றும் வித்தியாசமான ஒன்றாய் போய்விடும். ஏனென்றால் கடைசி நாட்களில் வரக்கூடிய அந்தி கிறிஸ்து என்பவன் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3, 4வது வசனத்தின் அடிப்படையிலே he is the man of lawlessness, அநீதி உள்ள ஒருவன், அருவருப்பான தீழ்ப்பான ஒருவன் என்று சொல்லி அவனை பற்றி 2 தெசலோனிக்கேயர், தானியேல் 7ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் எல்லாம் நாம் அவனை தெளிவாக வாசிக்க முடியும். ஆனால் இந்த இடத்திலே வாசிக்கக்கூடிய அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி சொல்லப்படும் பொழுது அந்த குணாதிசயங்கள் ஒன்றும் சொல்லப்படவில்லை. So the attribute or the personality was totally different from what was told in John's gospel, from what has been told by Apostle Paul and as well as by Apostle John in the book of Revelation. ஆகவே இந்த 2 இடத்தில நாம் சேர்த்து
வேண்டுமானால் அது முற்றும் வித்தியாசமான ஒன்றாக போய்விடும். ஆகவேதான் சொல்லப்படும் பொழுது நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஹவ் ஆல்ரெடி பீன் லிசன்ட் அண்ட் ஹர்ட் அபவுட் திஸ் ஆன்டை கிரைஸ்ட். இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புதிதான விஷயங்கள் அல்ல. நீங்கள் ஏற்கனவே இந்த எதிர்கிறிஸ்து வருவான் என்பதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற அவனுடைய குணாதிசயத்தை சற்று விளக்கி அவர் காண்பிக்கிறார். அது என்ன? இந்த அந்திகிறிஸ்து என்பவன் எப்படிப்பட்டவன்? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். He is the person who opposes Christ or substitutes something in place of Christ. உங்களுக்கு கிறிஸ்து வேண்டுவதல்ல, அல்லது கிறிஸ்துவுக்கு பதிலாக நீங்கள் வேறொருவரையும் வைக்கலாம் என்றும் அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, இவன் யாராக இருக்கிறான்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறான். He openly denies the fact of Father and the Son. குமாரனையும் பிதாவையும் அவன் ஒரு சேர மறுதலிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இவன் எப்படி செயல்படுகிறான்? அவன் கிறிஸ்து அல்ல என்றுதான் சொல்கிறான். ஏனென்றால் இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று குறிப்பிட்டால் அவன் வேறொரு விதத்திலே இயேசுவை எப்படி அங்கீகரித்துக் கொள்கிறான்? When he says that he denies that Jesus is the Christ, இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசுவை யார் என்று அறிக்கையிட முடியும்? அவனால் வேறொரு விதத்திலே வைத்து அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும், அவனால் அங்கீகரிக்க முடியும் என்று சொன்னால், he agrees to the fact that he wants to bring a counterfeit to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு போலியான ஒரு நிலைமையிலே ஒரு தோற்றத்தையும் போலியான ஒரு பிம்பத்தையும் இவனால் கொண்டு வந்து வைக்க முடியும். இயேசுவை கிறிஸ்து என்று இவன் சொல்லிவிட்டால் உலகத்திற்காக இருக்கக்கூடிய ரட்சிப்பு, உலகத்திற்காக இருக்கக்கூடிய மேசியாவாக இவன் அங்கே அங்கீகரிக்கக்கூடியவனாக இருப்பான். அந்த குணாதிசயத்தை தான் சொல்கிறான். அதான் நான் முன்பதாக சொன்னது போல, இந்த எதிர்கிறிஸ்துக்கள் சபைக்குள்ளாக இருந்து எதை போதித்து வந்தார்கள்? இவர்கள் இயேசு என்பவர் ஒருவர் இருக்கிறார், சரி, வருகிறார், வரட்டும். ஆனால் இந்த இயேசு என்று சொல்லக்கூடியவரை, வந்து வாழ்ந்த மரித்த அந்த நபரை நாங்கள் மேசியா என்று எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் பழைய ஏற்பாட்டினுடைய பிரகாரமாக மேசியா என்று சொல்லக்கூடியவர் ஜனங்களை காக்கக்கூடியவராக, ஜனங்களுக்கு என்றும் அரசாட்சி செய்யக்கூடியவராக, ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவராக வருகின்றவர், மரிப்பதற்காக வருகிறவர் அல்ல என்று அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். ஆகவேதான் இந்த கிறிஸ்து அல்ல என்று சொல்லப்படும் பொழுது we cannot accept the fact that Messiah can never die. இயேசு கிறிஸ்து மரிக்க முடியாது என்று இவர்கள் போதித்து வந்தார்கள். அப்பொழுது இவர்களுடைய எண்ணம் எப்படியாக இருந்தது? இயேசு ஒருவர் உண்டு, ஆனால் அவருடைய தெய்வீகத்தை நாங்கள் மறுதலிக்கிறோம். இயேசு வாழ்ந்தார் என்று சொல்கிறீர்களா? சரி, வாழ்ந்து கொண்டு போட்டும். Jesus came as a human being, he lived, he ministered, he died. That's all, the story is over. அவருடைய கதை முடிவடைந்து விட்டது. ஆனால் நீங்கள் சொல்கின்ற பிரகாரமாக இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லியோ, இயேசுவை தேவன் என்று சொல்லியோ, இயேசுவை மேசியா என்று சொல்லியோ எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். We reject the fact that he is a deity. அவர் ஒரு தெய்வீகமானவர், அவர் தேவனுக்கு சமமானவர் என்பதை பற்றி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் போதித்து வந்தார்கள். அதனாலதான் சொல்லும் பொழுது they denied the fact of Christ. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று சொல்லும் பொழுது எதனையும் சேர்த்தவர்கள் மறுதலிக்கிறார்கள். They denied the fact of the matter that his incarnation itself is not true. அவருடைய மனு உருவெடுத்து வந்திருக்கக்கூடிய தோற்றம் என்பதே இது முற்றுமாய் புறக்கணிக்கப்பட்ட ஒன்று. They are rejecting his incarnation. அவர் மனு உருவெடுத்து உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவாட்டுக்குட்டியாக வந்தார் என்று நீங்கள் பிரசங்கித்து போதித்து வந்து கொண்டிருக்கிறீர்களே, அது பொய். நீங்கள் ஒரு மாயையாக இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை பார்த்து கொண்டிருந்தீர்கள். இயேசு கிறிஸ்து என்பவர் வந்து வாழ்ந்து மரித்தவர் ஒருவர் இல்லை. இப்பொழுது எங்கே இயேசு கிறிஸ்து? அவர் வாழ்ந்தார் என்று சொல்லுகிறீர்களே, எங்கே இயேசு கிறிஸ்து? அவர் தேவன் என்று சொன்னீர்களே, தேவனால் இப்பொழுது எங்கே போய்விட்டார் என்று கேள்வி எழுப்பி அவருடைய மனு உருவாக இருக்கக்கூடிய அவருடைய இன்கார்னேஷனை முற்றுமாக ரிஜெக்ட் பண்ணினார்கள். அதே நேரத்தில் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது they have also rejected his saving work. அவருடைய ரட்சிப்பினுடைய செயலையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முற்றுமாய் மறுதலிக்கிறார்கள். இயேசு என்று சொன்னால் உலகத்தினுடைய பாவத்தை ரட்சிக்கின்றவர், அல்லது பாவிகளை தங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கக்கூடியவர் என்ற அர்த்தம். கிறிஸ்து என்பதையும் அவர்கள் முற்றுமாக மறுதலிக்கக்கூடியவர்கள். இயேசு வந்தார், பாவத்தை எப்படிங்க மன்னிக்க முடியும்? அவராலே பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒருவர் இருப்பாரானால் அவர் எப்படியாக மறிக்க முடியும்? அவரை கடவுள் என்று சொல்கிறீர்களே, இதெல்லாம் ஒரு சேர அவர்கள் மறிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இறுதியாக பார்த்தால் ஜீசஸ் இஸ் ஜஸ்ட் a man. ஒன்று அவரை இயேசுவை நீங்கள் தேவன் என்று சொல்லலாம், அல்லது மனுஷன் என்று சொல்லலாம். தேவனும் மனுஷனுமாக 100% மனுஷன் 100% தேவன் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் இவரை சொல்ல முடியாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் they have denied the fact
of the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் வெறுத்து அல்லது அவரை பற்றி மறுதலித்த விஷயங்கள் இதுவாக இருக்கிறது. இதை என்ன செய்தார்கள்? இந்த அந்தி கிறிஸ்துவை போன்று இருக்கக்கூடிய இந்த கள்ள போதகர்கள் சபைக்குள்ளே இருந்து சபைக்குள் இருக்கக்கூடிய விசுவாசிகள் மத்தியிலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். They were denied the fact within themselves and they were teaching and preaching to their brothers and sisters in the church of God. இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு அவருடைய புனிதத்தன்மையை, அவருடைய இறைத்தன்மையை, அவருடைய மனுஷிகத்தன்மையை முற்றுமாய் நிராகரித்துக் கொண்டு அது இல்லை என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளாக அவர்கள் கள்ள போதனை செய்து கொண்டு வந்திருந்தார்கள். இந்த சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும் பொழுது, இது இந்த அந்தி கிறிஸ்துக்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இவர்கள் இது கடைசி காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் சபைக்குள்ளாக பிரவேசித்து நீங்கள் கேள்விப்பட்டது போலவே இப்பொழுதும் இந்த சபைக்குள்ளாக அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை எச்சரித்து இப்பொழுது பேசுகிறார். யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரம், John chapter 14 and verse 6 வாசிக்கும் பொழுது, யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலே இவர்கள் மறுதலிக்கக்கூடிய மற்றொரு விஷயம், பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. யோவான் சொல்லும் பொழுது இரண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, John chapter 14 verse 6ல, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்ன? பிதாவை ஒருவன் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால், அல்லது பிதாவை ஒருவன் அடைய வேண்டும் என்று சொன்னால், if at all a man wants to reach to the Father, no other way has been given other than the Lord Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்ற என்னை அல்லாமல் ஒருவனாலும் பிதாவண்டைக்கு வரவே முடியாது என்று சொல்கிறான். இரண்டாவதாக யோவான் சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தின் 23வது வசனம், John chapter 5 and verse 23. இந்த பகுதியில் என்ன வாசிக்கின்றோம்? ஆண்டவர் சொல்லும் பொழுது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான். அப்படியானால் என்னை கனம் பண்ணினால் பிதாவையும் கனம் பண்ணுவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. என்னை ஏற்றுக்கொண்டால் பிதாவையும் ஏற்றுக்கொண்டதாக இருக்கிறது. இன்னொரு விதத்திலே என்னை ஒருவன் மறுதலித்து வேண்டாம் என்று சொல்வான் என்று சொன்னால், அதே நேரத்திலே அவன் யாரை மறுதலிக்கிறான்? பிதாவையும் மறுதலிக்கிறான். என்னை கனஈனம் செய்வனானால் பிதாவையும் கனஈனம் செய்கிறான். So we are inseparable. நானும் பிதாவும் பிரிக்க முடியாத ஒரு பந்தத்தில் இருக்கின்றோம். என்னை ஏற்றுக்கொண்டவன் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான், என்னை மறுதலித்து வெறுக்கக்கூடியவன் பிதாவையும் மறுதலிக்கிறான். ஏனென்றால் இங்கே சொல்லப்படும் நேரத்தில் இந்த அந்தி கிறிஸ்துக்கள் அல்லது எதிர் கிறிஸ்து சபையில் என்ன செய்து கொண்டிருந்தான் என்றால், 22வது வசனத்திலே பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து. ஒருவேளை நான் நினைக்கிறேன், இவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? இயேசுவை கிறிஸ்து என்று மறுதலிக்கிறோம், சரி, ஓகே. ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறோம்? we accept the Father. நாங்கள் பிதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குமாரனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தெய்வீகத்தன்மையும் அவர் மனு உருவெடுத்து இந்த பூமிக்கென்று வந்து அவர் செய்திருக்கக்கூடிய ரட்சணத்தினுடைய செயலியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் பிதாவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் குமாரனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி மறுதலிக்கிறார்கள். They may have accepted the Father, but they internally say that we are rejecting the Son Jesus Christ, who came down into this world as a God, as an incarnated form of the divine God. அவர் தெய்வீகமான மனு உருவெடுத்து வந்ததை முற்றுமாய் வெறுக்கிறார்கள். அதனைத்தான் யோவான் சொல்லும் பொழுது, நீங்கள் பிதாவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி குமாரனை மறுதலித்தால் அது என்ன அர்த்தமாக இருக்கிறது? இருவரையும் மறுதலிக்கிறீர்கள். ஒருவரை ஏற்றுக்கொண்டு மற்றவரை நீங்கள் மறுதலிக்க முடியாது. பிகாஸ் both are inseparable. இருவருமே பிரிக்க முடியாத பந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள். both are joined together. திரியேகத்தில் இருக்கின்ற 3 பேரையும் நீங்கள் தனித்தனியாக பிரிக்க முடியாத பந்தத்தில் இருக்கிறார்கள். அதனாலே சொல்லும் பொழுது, இந்த பிதாவையும் குமாரனையும் மறுதலிப்பவன் யாராக இருக்கிறான்? எதிர் கிறிஸ்துவாக இருக்கிறான். அதே நேரத்திலே அவனை குறிப்பிட்டு யோவான் சொல்லும் பொழுது, யார் பொய்யன்? புதிய ஒரு பெயரை அங்கே கொடுக்கிறார். who is the liar? யார் பொய்யனாக இருக்கிறான்? இந்த someone who spreads the false teaching about the Lord Jesus Christ. பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட நாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் அநேக சபை பிரிவினரை நீங்கள் பார்க்க முடியும். அநேக சபை பிரிவினர்கள் இருக்கிறார்கள். யெகோவா சாட்சிகள் என்று இருக்கிறார்கள். அவர்கள் பிதாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், குமாரனை அவர்கள் முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொள்வதை போல் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அதே நேரத்திலே ஜீசஸ் ஒன்லி என்று கூப்பிடுகிறார்கள். இயேசுவை மட்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறோம், இயேசுவை மட்டுமே நாங்கள் வெளிவிட போகிறோம் என்று சொல்லி பல பிரிவினர்கள், சபை பிரிவினர்கள் இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் அனைத்தையும் அந்த நாட்களிலேயே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த குறிப்பிட்ட இயக்கங்கள், இந்த குறிப்பிட்ட சபையினுடைய பிரிவுகள் வந்து
ஜனங்களுக்குள்ளாக செயல்படுவதற்கு முன்பதாகவே, முன்கூட்டியே பரிசுத்த ஆவியானவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே இவைகளை இந்த வேத பகுதியிலே எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, இவன் பொய்யனாக இருக்கிறான், இவன் எதிர் கிறிஸ்துவாக இருந்து, அந்தி கிறிஸ்துவாக இருந்து, those who reject Christ are termed as antichrist. இத சிம்பிளாக எளிதான முறையிலே அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒரு ஈக்குவேஷனை கொண்டு வரார். If you accept Christ, then you are the son of God. தேவனுடைய குமாரனுடைய பிள்ளையாக இருக்கிறார். இல்லை என்றால், நீ மறுதலிக்கிறாய் என்றால் அது எதிர் கிறிஸ்துவாக இருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இங்கே அவர்கள் சொல்வது போதனையின் வழியாக. So there is a theological difference. அதனுடைய விளக்கங்களுக்கு நான் போகவில்லை. அவருடைய இறையியல் ரீதியாக அவருடைய போதனையிலே அவர்களுடைய தவறு வருகின்றது. இன்றைக்கு அநேக சபைகளை பார்க்கும் பொழுது வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு அவர்கள் சொல்வது சரிதான். இயேசு கிறிஸ்துவை தேவனென்றும் கூட அவர்கள் சொல்லி அதனை ஏற்றுக்கொண்டு அதனை அவர்கள் அவரை தெய்வமாக வணங்குவதும் கூட உண்டு. ஆனால் அதே நேரத்திலே அந்த இயேசு கிறிஸ்துவை பாவத்திலே விழுவதற்கும் கூட வாய்ப்புகள் உண்டு என்பதை பற்றி அவர்கள் போதிப்பதும் தவறாக இருக்கிறது. They say that he could have sinned, but he did not sin என்று அவர்கள் சொல்வதுண்டு. அப்படி இருக்கும் பொழுதும் கூட அதுவும் முற்றும் வேதத்தினுடைய பிரமாணங்களுக்கு தவறானது என்பதை நாம் காணப்படுகின்றோம். இந்த ஸ்பிரிச்சுவல் டினையல் அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் உண்டு என்பதைத்தான் நமக்கு இந்த 2 வசனங்கள், 18வது வசனமும் 22வது வசனமும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. இரண்டாவதாக இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி, இந்த எதிர் கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படக்கூடிய குணாதிசயம், the second nature or the personality of this antichrist is in verse 19. 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். நீங்க அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது எப்படி அந்த வார்த்தையை அவரை கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். நம்மை விட்டு நம்முடையவர்களாய் இருக்கவில்லை, நம்முடையவர்களாய் இருந்தார்களானால் நம்முடனே, நம்முடையவர்கள் அல்லவென்று. ஆகவே இங்கே சொல்லப்படும் பொழுது he talks about he as a representative of the complete church of God or the universal church of God. தேவனுடைய அகில உலக சபையினுடைய ஒரு பிரதிநிதியாக நின்று கொண்டு அவர்கள் அனைத்தையும் ஒரு சேர நின்று கொண்டு அவர்கள் அனைத்தையும் ஒரு சேர ஒரு குழுவில் அவர் வைத்துக் கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவர்கள், அதாவது எதிர் கிறிஸ்து என்று ஏற்கனவே சொல்லிவிட்ட 18வது வசனத்திலே சொன்ன அந்த எதிர் கிறிஸ்துக்கள், அதாவது அந்தி கிறிஸ்துக்கள் ஒரு புறமாக நிற்கிறார்கள். அவர்கள் நம்முடையவர்கள். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம், ஒரு வேற்றுமை உண்டு. There is a difference between them and us என்பதைத்தான் இந்த 18வது வசனத்திலே சொல்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது the departure of antichrist, இந்த எதிர் கிறிஸ்துக்கள் அவருடைய பிரிந்து போகக்கூடியதாக இருக்கின்றதை நாம் காண்கிறோம். அதைத்தான் இங்கே வசனத்தில் வாசிக்கும் பொழுது, they went out from us, they were not of us, they had been of us. இதெல்லாம் சொல்லும்போது மிக அழகாக சொல்கிறார். அவர்கள் they went out, they departed from us, நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் என்பது இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லக்கூடியது என்ன? அப்பொழுது இந்த எதிர் கிறிஸ்துக்கள் இந்த திருச்சபையிலே ஒரு காலகட்டங்களிலே என்னவாக இருந்தார்கள்? ஐக்கியப்பட்டிருந்தார்கள். ஒரு காலகட்டங்களிலே இந்த சபையினுடைய அங்கத்தினராக இருந்தார்கள். ஒரு காலகட்டங்களிலே இந்த சபையினுடைய கூட்டங்களில் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஒரு காலகட்டங்களிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே எங்களுக்கும் விசுவாசம் உண்டு என்று சொல்லி அவர்கள் they were professing that they were participated in the local church gatherings, they professed faith in Christ, they have also been popular among the brothers. இங்க இருக்கக்கூடிய சபை விசுவாசிகள் மத்தியிலே அவர்கள் புகழ் பெற்றவராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சபை கூட்டங்களை நடக்கும் பொழுது வந்து பங்கு பெறுவார்கள். அதே போல அவர்கள் ஐக்கியப்பட்டுக் கொண்டிருந்தது உண்டு. ஆனால் இருந்த விஷயம் என்னவென்றால், அவர்களை பொறுத்தமட்டிலே all these things are just the profession of the mouth. அவர்கள் வெளிப்புறமாக தங்களுடைய வாயால் மட்டுமே அறிக்கை செய்து கொண்டிருந்தார்களே தவிர அவருடைய உட்புறமாக எந்த விதமான மாற்றமும் அவர்களிடத்திலே காணப்படவில்லை. ஏனென்றால் இங்கே சொல்லப்போனது yet அவர் இதெல்லாம் சொல்லிவிட்டு yet they have departed from us, yet they have departed from the fellowship of the church. இவர்கள் நம்மோட தான் இருந்தாங்க. They were belonging to the church where we were also been partaking. நாம் எல்லாருமே அப்பம் விட்டு ஐக்கியப்பட்டிருக்க கூடிய அதே சபையிலே தான் பங்கு பெற்றிருந்தார்கள். இவர்கள் நம்மோட கூட நாம் என்ன சொன்னோம்? அக்கா தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக நாம் எல்லாரும் பழகி வந்து ஒரே குடும்பமாக நாம் வாழ்ந்து நாம் பழகி இருந்தோம், ஐக்கியப்பட்டிருந்தோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
அவர்கள் தேவன் அல்ல என்று சொல்லி அவரை மறுதளிக்கக்கூடியவராக இருந்து எதிர்கிறிஸ்துக்களாக அவர்கள் செயல்பட துவங்கினார்கள். இந்த செயல்பட துவங்கும் பொழுது இவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? சபையை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அது மட்டுமல்ல, இங்கு யோவான் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. அப்படியான என்ன அர்த்தம்? நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை இருந்தது. What was the clear demarcation between them and us? அந்த பிரிந்து போனவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன? என்ன ஒரு வித்தியாசம் அங்கே காணப்பட்டிருந்தது? ஏனென்றால் அவர்களுடைய பிரிவு என்று சொல்வது it is something that is deeper because they were never truly belonged to Christ. அவர்கள் உண்மையாக பார்த்தால் தேவனுக்கு அல்லது கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரராக இல்லை. உண்மையாக இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அவரை தங்கள் வாழ்க்கையின் மூலமாக நடைமுறைப்படுத்தி காண்பியாத மக்களாக அவர்கள் இருந்தார்கள். அவரை ஆவியால் அறிக்கையிட்டும் அந்த இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அரசாட்சிக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் அவர்கள் எதிர்த்து செயல்படக்கூடியவராக இருந்தார்கள். They were the people just professing about Christ in their life, but they rejected the authority and the kingship of the Lord Jesus Christ in their own lives. இதைத்தான் சொல்லும்போது they departed. அவர்கள் நம்மோட கூட இருந்தா எப்படி இருப்பார்கள்? If at all they were belonging to us, நம்ம கூட இருந்தா எப்படி இருந்திருப்பார்கள்? They would have fellowship with us. நம்மோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். கிறிஸ்துவை பற்றி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். கிறிஸ்துவின் சத்தியத்திற்கு அவர்கள் எதிர்த்திருக்க போவதில்லை. கிறிஸ்துவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டு மேசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் இரட்சணத்தினுடைய செயலுக்கு முற்றுமாய் தங்களை அர்ப்பணித்து அவரை தேவன் என்றும் அதே போல அவரை கர்த்தர் என்றும் அவருடைய கிங்ஷிப் அவருடைய கர்த்தத்துவத்திற்கு தங்களை முழுமையமாக ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறார். அதனாலதான் இங்க சொல்லும்போது for if they had been with us, அவர்கள் இங்கே 19 சொல்லும்போது they would have been continued with us. 19 மையப்பகுதியில பார்க்கும் பொழுது they would no doubt have continued. இந்த continue என்ற அந்த வார்த்தை தான் அவர்களை வித்தியாசப்படுத்துகிறது. The word continue is the one that differentiates or makes a clear demarcation between the one who had left and the one who is remaining faithful in the Lord. ஆண்டவருக்குள்ளாக உண்மையாக நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தெளிவான வித்தியாசத்தை கொண்டு வருவது இந்த நிலைத்திருத்தல். அதனால இங்க அபைடிங் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. They continued, they remained, they abided, they endured the hardships. இருக்கக்கூடிய அந்த சத்தியத்திலே அவர்கள் நினைத்திருந்தார்கள், உறுதியாய் தரித்திருந்தார்கள், அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள், தங்கள் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள் என்பதுதான் இந்த பகுதியை நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. யோவான் சுவிசேஷத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது if you abide in my word you are my true disciples. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என் வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுத்து அதில் நிலைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள். அப்படி நிலைத்திராவிட்டால் சீஷர்கள் இல்லை என்று அர்த்தம். So when we abide in the word, அதைத்தான் யோவான் இங்கே 1 யோவான் நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரம் துவங்கி சொல்லும் பொழுது you say that you have God within you, but where is your obedience? உங்கள் கீழ்ப்படுதல் எங்கே? வேத வார்த்தைக்கான கீழ்ப்படுதல் எங்கே? கற்பனைக்காக இருக்கக்கூடிய கீழ்ப்படுதல் எங்கே? நீங்கள் ஐக்கியப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் ஐக்கியப்பட்டோம் என்று சொன்னால் சகோதரனை நீங்கள் எப்படி பகைக்க முடியும்? அதைத்தான் அடுத்ததாக கேட்கிறார். ஆகவே இங்கே சொல்லப்படும் விஷயம் என்ன? If you really say that you are abiding in Christ, you will agree to it that he is your head. அவரே உங்களுடைய சிரசாக, அவரே உங்களுடைய தலையாக, அவரே உங்களுடைய எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எங்கே சொல்கிறார். அவர்கள் அப்பொழுது என்ன? நம்முடையவர்களா இல்லை, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். எல்லாருமே நம்முடையவர்கள் அல்ல. அப்படியானால் ஒரு சபையிலே 200 300 500 பேர் கூடி வரலாம், அல்லது எண்ணிக்கைகளின் அடிப்படையிலே based upon the count and the quantity, we may say that there are 10,000s of people who are gathering at a particular church. But how many of them are truly have accepted Christ and have accepted his lordship in their life is really questionable. உண்மையாகவே அந்த எண்ணிக்கைக்கு மத்தியிலே எத்தனை பேர் உண்மையான முறையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஜீவியத்தினுடைய அதிகாரியாக, தங்கள் வாழ்க்கையினுடைய அரசாட்சி செய்யக்கூடிய நபராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமாய் சிந்திக்க வேண்டிய ஒன்று என்பதை இங்கே அவர் சொல்லுகிறார். அதான் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் ஒன்று. இதை புரிந்து கொள்வதற்கே அவர்கள் வெளியே புறப்பட்டு அவர்கள் வெளியே போய்விட்டார். they are not the genuine believers but the false professors. ஒருவேளை நாம் நினைக்கும் பொழுது நமக்கு நினைக்கலாம், இது எந்த சபையை பற்றி சொல்கிறார்? to which assembly he talks about? நம்முடைய சகோதர சபையா அல்லது
சில பெந்தெகோஸ்தே சபைகளில் சொல்வதை போல 1,44,000 பேர் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டதா? இல்லை, இல்லை, இல்லை. உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய அரசாட்சிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்திற்கும் தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஒப்படைத்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசி எந்த சபையில இருந்தாலும் சரி, அவர் சகோதர சபையாக இருக்கலாம், அல்லது பெந்தெகோஸ்தே சபையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த சபையாகவும் இருக்கலாம். அந்த சபையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை சத்தியமாக போதிக்கக்கூடிய சபையாக இருக்கும் பட்சத்தில், if a church it has been truly been proclaiming, preaching and making the people accept the fact that Christ is Lord and Savior of their life, then he is a true believer of this assembly. ஆகவே அவர் இங்கே சொல்லக்கூடிய நம்முடையவர்கள் என்று சொல்வது அகில உலக சபையாக இருக்கிறது. It is a universal church that he talks about here. It is not a church which is belonging to one particular assembly. இங்க இருக்கக்கூடிய எபேசு சபையை குறிப்பிட்டு அவர் சொல்லல. மாறாக இருக்கக்கூடிய அகில உலக சபையைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். அங்கேதான் நம்முடையவர்கள். ஆகவே இன்றைக்கு நம்மை விட்டு ஒரு சகோதரனோ சகோதரியோ பிரிந்து போனார் என்று சொன்னால் அவர்கள் இந்த அடிப்படையில் அல்ல. ஒருவேளை மற்ற அநேக காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த அடிப்படையிலே நாம் ஒருவரையும் தீர்க்க இயலாது என்பது மிக முக்கியமாக நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதை இங்கே நான் சொல்கிறேன். மூன்றாவதாக இந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்றால், இந்த அந்தி கிறிஸ்து 23வது வசனத்தின் அடிப்படையிலே verse 23 வாசிக்கும் பொழுது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகவே இங்கே சொல்லப்படும் விஷயம் டிசப்ஷன் ஆஃப் ஆன்டிகிரைஸ்ட். இந்த எதிர்கிறிஸ்து இந்த ஜனங்கள் மத்தியில எதிர்கிறிஸ்துக்களாக அந்தி கிறிஸ்துக்களாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய அந்த கல் போதனையாளர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அவர்களுடைய பேச்சிலே அவருடைய பிரசங்கத்திலே அவர்கள் ஜனங்களோட கூட ஈடுபடும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது, சமீபத்திலே செயல்படும் பொழுது அவர்களுடைய பேச்சு சற்று வித்தியாசமானதாக இருந்தது. அவர்கள் என்ன சொல்வார்கள்? குமாரனை மறுதலிக்கலாம், பிதாவை ஏற்றுக்கொள்ளலாம். You can deny Christ, you can deny the Son, but you can accept the Father. இதைத்தான் சொல்லும் பொழுது, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. இதை டைரக்டா அவர் ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வராதான். யோவான் இங்க சொல்லும் பொழுது, whosoever denied the Son, the same hath not the Father. He that acknowledged the Son hath the Father also. ஒருவன் குமாரனை ஏற்றுக்கொள்வானால் குமாரனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே பிதாவையும் தன் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த போதனையாளர்கள் சொல்லும் விஷயத்தை தான் நான் சொன்னேன். இவர்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு மற்றவரை நீங்கள் மறுதலிக்கலாம். ஏனென்றால் பிதாவை குமாரன் அனுப்பவில்லை என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அது நிமித்தமாகத்தான் அவர்கள் மறுதலிக்கிறார்கள். டினை என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய தெய்வீக தன்மை இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்து, இது எல்லாம் முற்றுமாக அவர்கள் மறுதலிக்கிறார்கள். ஆகவே இவர்கள் டு கன்ஃபஸ் தி சன், இங்கே குமாரனை அறிக்கையிடுகிறவன், ஏன்னா நம்ம ஏற்கனவே இங்க அதனுடைய குமாரனை மறுதலித்தல் பார்த்து விட்டோம். அது 23 2ஆம் பகுதியிலே குமாரனை அறிக்கையிடுகிறவன். அப்பொழுது ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையிலே ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணுகிறான் என்று சொன்னால் அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்கிறான், அவர் தேவ குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறான், அவரே ரட்சகர் என்றும் அவரை ஆண்டவர் என்றும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறான். அவருடைய சத்தியங்கள் முழுமையுமாக தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டு அதனை விசுவாசிக்கின்றான். ரோமரனுடைய நிருபம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனம், ரோமன் சாப்டர் 10 verse 9. இதை வாசிக்கும் பொழுது ரோமன் சாப்டர் 10 verse 9ல அவர்களுடைய அறிக்கை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். டு கன்ஃபஸ் வித் thy mouth the Lord Jesus that God raised him from dead, then thou shalt be saved. இதைத்தான் அவர் சொல்ல. அப்படியானால் ஒரு நபர் கர்த்தராகிய இயேசுவை வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் எழுப்பினார் என்றால், அப்படியானால் பிதாவாகிய தேவனை அவன் ஏற்றுக்கொள்கிறான். எப்படி? குமாரன் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக. ஒருவன் குமாரனை அறிக்கையிடும் நேரத்தில் நான் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் பட்சத்திலே அவன் பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறான் என்பது அர்த்தமாகிறது. நாம் யோவான் சுவிசேஷத்தினுடைய 8ஆம் அதிகாரம் 31 வாசித்தோம். அதன் பின்னும் சொல்லப்படும் பொழுதுதான் குமாரனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே அவன் பிதாவையும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு தந்திரமாக இருக்கக்கூடிய போதனை என்னவென்றால், நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு மற்றவரை மறுதலிக்கலாம். அதை நீங்க நெகட்டிவாக சொல்லுகின்ற விஷயமாக, நீங்கள் பிதாவை ஏற்றுக்கொண்டு குமாரனை மறுதலிக்கலாம். ஆகும் இதை சொல்லும் பொழுது இது எதிர் கிறிஸ்துவனுடைய செயல்பாடாக இருக்கிறது. நீங்கள் அதனை முற்றும் நிராகரிக்க வேண்டும் என்பதை யோவான் குறிப்பிடுகிறார்.
இதை சொல்லிவிட்டு யோவான் இதே வேத பகுதியிலே இவர்களுடைய பாதுகாப்பு என்ன, இப்படிப்பட்ட விசுவாசத்துக்கு சத்தியங்களுக்கு எதிர்த்து செயல்படக்கூடிய நபர்களுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷன் என்னென்ன பாதுகாப்பினுடைய முறையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதையும் இதே வேத பகுதியிலே நமக்கு யோவான் எடுத்து காண்பிக்கிறார். அதனுடைய 20, 21, 27 verse 20, verse 21, verse 27 இந்த 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடியது என்ன? முதலாவதாக 20வது வசனத்திலே, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே சொல்லப்படும் பொழுது அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 21வது வசனத்திலே, சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். 27வது வசனம் verse 27, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆகவே இந்த 3 வசனத்தை நாம் இணைத்து பார்க்கும் பொழுது, the first protection that was given to us is the protection through anointing. இந்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு பாதுகாப்பை இந்த எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் எதிர்த்து போராடுவதற்கு அல்லது அதனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு நம்ம கொடுக்கப்பட்டுள்ள முதல் வழி என்னவென்றால் protection through anointing. நமக்கு அதான் அதற்காக இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் தான் இங்க 3 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இதை சொல்லும் பொழுது பட் யூ என்று அவர் ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் வசனத்தினுடைய 20வது வசனத்திலே பட் யூ ஹேவ் தி அங்ஷன். இந்த ஒரு புறத்துல எதிர்கிறிஸ்து சபைக்குள்ளாக செயல்படுகிறான், சத்தியத்திற்கு எதிர்த்து செயல்பட்டு வருகிறான், ஜனங்களை ஏமாற்றுகிறான், ஜனங்களை விட்டு பிரிந்து போய் அவன் வெளியே சென்று விட்டான். ஆனாலும் உங்களுக்கு பட் யூ ஹேவ் சம்திங் தட் இஸ் கிரேட்டர் தேன் these people. இந்த ஜனங்களுக்கு மேலாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இதை அடையாளம் கண்டுகொள்வதற்கு உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் அபிஷேகம். இந்த அபிஷேகம் என்ன என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த 3 வசனங்கள் 20, 21, 27 ஆக இந்த 3 வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இந்த அபிஷேகம் என்பது இங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே இந்த அபிஷேகம் என்ன? கிறிஸ்மா என்பதுதான் இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரேக்க வார்த்தை. Chrisma is the word that has been used for the anointing here in these 3 verses. இந்த 3 வசனத்திலும் கிறிஸ்மா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் the anointing or the anointing oil, அபிஷேக தைலம் அல்லது அபிஷேகம் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் பழைய ஏற்பாட்டின் மூலமாக நாம் கண்டறியும் பொழுது இந்த அபிஷேகம் என்பது யாருக்கு பொதுவாக கொடுக்கப்பட்டது? ஒரு ராஜாவுக்கு, அதே போல ஆசாரியர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, இந்த 3 குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் இந்த 3 ஊழியங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக இந்த அபிஷேகம் அவர்களுக்கு செய்யப்பட்டது. அல்லது அபிஷேகத்தினுடைய தைலம் அவர்கள் தலைமையில் ஊற்றப்பட்டு அந்த குறிப்பிட்ட வேலை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அவர்களை அப்பாயிண்ட் பண்ணப்படுகிறார்கள். When these people, the kings or the priests or the prophets, are appointed for this particular work, specifically they were anointed by the anointing oil. அபிஷேக தைலத்தின் மூலமாக அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு மேலாக இருக்கின்ற ஒரு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தது பழைய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ராஜாவாக இருக்கக்கூடிய தாவீதுக்கும், அதே போல ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய ஆரோன், அதே போல தீர்க்கதரிசி எலிசா, இவர்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இதே குறிப்பிட்ட அபிஷேக தைலம் அவர்கள் மேல் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதனுடைய அடையாளம் என்ன? They were being specially chosen by God and they were appointed by God, and the spirit of the God has been resting upon them. அவர்களுக்கு மேலாக இந்த anointing அல்லது தேவாவியானவருடைய செயல் அவர்களுக்கு மேலாக இருந்து செயல்படும் என்பதை, அல்லது செயல்படும் ஆற்றல் இவர்கள் வாழ்க்கையிலே அது வெளிப்படும் என்பதை இந்த 3 ஊழியத்தை நிறைவேற்றியவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ராஜாவாகிய தாவீதை பார்த்தாலும் சரி, எலிசாவை பார்த்தாலும் சரி, ஆரோனை பார்த்தாலும் சரி, நீங்கள் இதே விஷயத்தை நீங்கள் கண்டறிய முடியும். அது மட்டுமல்ல, இந்த அபிஷேக தைலத்தின் மூலமாக அல்லது இந்த அப்பாயின்மெண்டின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் ஒரு சிலரை இந்த தன் தேவ ஆவியானவர் மூலமாக என்ன செய்கிறார்? சில குறிப்பிட்ட வேலைகளுக்கென்று அப்பாயிண்ட் பண்ணுகிறார்கள். பெத்லெகேமை போன்ற நபர்களை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இதே ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர்கள் மத்தியிலே அவர்கள் மேலாக செயல்பட்டு இவர்களை குறிப்பிட்ட வேலைக்கென்று அவர்களை அனாயிண்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணி they have been appointed and anointing for this particular work. அப்படியானால் இந்த அனாயிண்டிங் என்பது பழைய ஏற்பாட்டில் என்ன பார்க்கும் பொழுது
It is the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டை தான் பழைய ஏற்பாட்டின் மூலமாக இந்த அனாயிண்டிங்ல நாம் பார்க்கின்றோம், இந்த அபிஷேகத்தின் மூலமாய் பார்க்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டிற்கு என்று வரும்பொழுது, when we come to the New Testament, what does this anointing talks about? இந்த புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் இருப்பவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நமக்கு மேலாக இருந்து கொண்டு, நம்முடைய தலைக்கு மேலாக இருந்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்கென்று அப்பாயிண்ட் பண்ணுகிறவர் அல்ல. மாறாக நம்ம என்ன செய்கிறார்? இதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார். He comes inside us and he is been resting or he is indwelling within our own lives. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிரவேசித்து நமக்குள்ளாக வாழக்கூடியவராக இருப்பவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த அனாயிண்டிங் என்பது இங்க சொல்லப்பட்ட முதல் கருத்து, நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அது இது முதல் குறிப்பாக. அதுதான் இங்க நாம் 20வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. அப்படியானால் you have been anointed by the Holy One. Holy One என்பது யாராக இருக்கிறார்? Who is this Holy One? இந்த பரிசுத்தர் என்பவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே அது குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. நாம் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு நன்றாய் புரியும் என்று நான் நம்புகின்றேன். எபேசியர் நிருபம், Ephesians chapter 1 verse 13. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது கொடுக்கப்படுகிறார்? Ephesians chapter 1 verse 13 வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுது. அப்படியானால் ஒரு நபர் சத்திய வசனத்தை கேட்கிறார், கேட்டு அதனை மூளை அறிவில மட்டுமல்ல தன்னுடைய இருதயத்திலே செயல்படும் பொழுது அவன் விசுவாசிக்கின்றான். விசுவாசிகள் ஆன பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்பொழுது இங்க பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லப்படும் வார்த்தை என்ன? வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். இந்த வாக்குத்தத்தம் செய்யப்பட்டது எங்கே? Where was this Holy Spirit was promised? பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்திருந்த நாட்களிலே he has already told to his disciples that Holy Spirit will come. பரிசுத்த ஆவியானவர் வருவார். எங்கே அவர் சொல்லியிருக்கிறார்? யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரம், John chapter 14 verse 26 வாசிக்கும் பொழுது, நான் போகிறேன், 14 verse 26, ஆனாலும் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே. இப்பொழுது நான் போகிறேன், அதான் 14ஆம் அதிகாரத்துல சொல்லிக் கொண்டு, I am leaving this place, but there is one who will be sent. அவர் அனுப்பக்கூடியவர் யாராக இருக்கிறார்? But the comforter, which is the Holy Spirit, whom the Father will send in my name. என் நாமத்தினாலே அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன பண்ண போகிறார்? அனுப்ப போகிறார். அவர் வந்து உங்களுக்கு என்ன செய்வார்? சகலத்தையும் உங்களுக்கு போதித்து உணர்த்துவார். மற்றும் சில வசனத்தை ரோமர் நிருபம், ரோமன்ஸ் புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 8 வாங்க, 8ஆம் அதிகாரம், ரோமன் நிருபம் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வந்தீங்கன்னா அதிலே சொல்லப்படும் பொழுது, ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம், ரோமன் சாப்டர் 8 and verse 9, இங்க வாசிக்கும் வசனம் என்ன? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால். 10வது வசனம், மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால். 16வது வசனம், அன்றியும் இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்படியானால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டை போலல்ல. Unlike the Old Testament times, in the New Testament, the Holy Spirit is given to dwell within ourselves. நமக்குள் வாசம் பண்ணும்படியாக இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். 1-2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 21 22வது வசனம், 2 Corinthians chapter 1 verse 21 and 22. அங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? நமக்குள் வாசம் செய்வது மட்டுமல்ல, இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆவியானவர் நாம் என்ன, அவர் மூலமாக நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவன். God himself has anointed us with the Holy Spirit. இதுதான் இந்த குறிப்பிட்ட அனாயிண்டிங்கை தான் இந்த 1 யோவானுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடும் பொழுது, நீங்கள் பரிசுத்தராலே பெற்ற அபிஷேகம் சகலத்தையும், நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்ற சகலத்தையும் அறிந்திருக்க. You know everything by the Holy Spirit who has been
given to you. இந்த அபிஷேகத்தை நீங்க ஏற்கனவே பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். You have already received this. So in this verse, according to verse 20, he is the indwelling presence of the Holy Spirit given to every believer. ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலே வந்து தங்கி ஆட்கொண்டு செயல்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே அந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 சொல்லப்பட்டது போல இந்த ஆவியானவர் நமக்குள் வந்த பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறிப்பிட்டும் அவர் கண்டித்து உணர்த்தக்கூடியவர். He teaches everything from where he teaches. அவர் தம்முடைய சொந்தத்தை எடுத்து பேச போவதில்லை. இயேசுவே சொல்லும் பொழுது he will not talk from his own. In his own, he will never talk his own things. தன்னை பற்றி தன்னுடைய பெருமை அருமை பெருமைகள் எல்லாம் சொல்லுகிற ஒரு பரிசுத்த ஆவியானவரே அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வாழ்ந்த நாட்களிலே இதையெல்லாம் போதித்திருக்கிறாரோ அதை அவர் சொல்லிக் கொடுப்பார். அதை சொல்லும் விஷயத்தை தான் யோவான் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அதை அறிந்திருக்கிறீர்கள். You know these things by the Holy Spirit who has teaches to you these things. அப்படியானால் Holy Spirit எதிலிருந்து அவர் எடுத்து சொல்வார்? எழுதப்பட்டவைகளிலிருந்து அவர் நமக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் இதோடு நிறுத்த விரும்புகிறேன். இதே அனாயிண்டிங்க 21 27 வசனம் verse 21 verse 27 நாம் வாசிக்கிறோம். அந்த அனாயிண்டிங் என்பது என்ன என்பதையும் நாம் அடுத்த வாரத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாம் இதை சிந்திப்போம். இன்றைக்கு நாம் பார்த்தது இந்த ஆன்டி கிரைஸ்ட், இந்த எதிர்கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் என்ன? அவன் இந்த எதிர்கிறிஸ்து he denies Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடியவன். அதே போல அவன் இயேசு கிறிஸ்துவை அவரோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் அவருடைய விசுவாசிகளோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தையும் விட்டு பிரிந்து போகக்கூடியது. டிபார்ச்சர். He departed the truth and the fellowship of the church of God. மூன்றாவதாக he deceives people. அவன் ஜனங்களை வஞ்சிக்கக்கூடியவன். நீங்க பிதாவை ஏற்றுக்கொள்ளுங்க, குமாரனை மறுதலிக்கலாம் என்று சொல்லக்கூடியவன். இதைத்தான் நாம் பார்த்தோம். இதற்கெல்லாம் எதிர்த்து நாம் நிற்பதற்கும் தைரியமாய் சத்தியத்தில் ஊன்றி நிற்பதற்கும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய முதல் protection, the first protection is the protection of the anointing. Protection through anointing. verse 20, 21, 27 ஆகிய 3 வசனத்திலே நாம் அதனை கற்றுக்கொண்டோம். அதனை தொடர்ந்து நாம் இந்த அனாயிண்டிங்ல இருந்து அடுத்த வாரத்துல நாம் சிந்திப்போம். தேவன் தாமே தொடர்ந்து நம்முடைய இந்த பகுதிகள் மூலமாக பேசுவாராக. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.